மாஷா அல்லாஹ். பார்த்துட்டீங்களா? ஆ பார்த்து விட்டு வந்தீர்களா? ஓ ஓ! என்ன விஷயம்? முதல்ல எத்தனா பக்கம் சொல்லுங்க பாப்போம். 527. 527 சூராட பேர். இதுக்கு பின்னால சூரத்துன் நஜ்ம். விளங்கல. சூரத்துன் நஜ்ம். ஓகே. வசனம் ஸ்டார்ட்ல இருந்து அப்படியா? ஓ சரி, இப்ப சொல்லுங்க விஷயத்த. மத்த பத்தி சொல்லுங்க. என்ன விஷயம் பார்த்துட்டு வந்தீங்க? நீங்க பார்த்துட்டு வந்தத சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நூத்தி 27ல ஃபர்ஸ்ட் இல்லையே. முதலாம் வசனம் இல்லையே. எத்தனை வசனம் ஸ்டார்ட் ஆகும்? நம்பர் என்ன வசனத்துல? நம்பர் 27. 27. இப்ப சொல்லுங்க. என்ன மத்த பார்த்துட்டு வந்தீங்க? மத்தியில நீங்க கேட்டது 32க்கும் 33 வசனத்துக்கும் கடைசியில என்ன வித்தியாசம் வருதுன்னு. மாஷா அல்லாஹ். குட். சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன வருது? அதுல வந்து 3 செகண்ட் நீட்டக்கூடிய மத்து வருது. எதுல வருது? எதுல வருது 3 செகண்ட் நீட்டக்கூடிய மத்து? 32வது வசனம். 32வது வசனத்துல. ஆ வாரத்தால 3 செகண்ட் அப்படியா? இல்ல 3 செகண்ட் நீட்டுற மட்டும் வந்து எடுத்தால 3 செகண்ட் நீட்டி போதும் அப்படியான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். எஸ் ஓ நோ. ஓ இல்ல அவ்வளவுதான். இல்ல அஞ்சல் என்ன செய்தி? சாந்திரி விலாபித்திரி. ஆ ஆகவே 32வது வசனத்தை நீட்ட போக்குள்ள எத்தனை செகண்ட் நிப்பாட்டணும்? 2 செகண்டுக்கு நீட்டி நிப்பாட்டணும். விலங்கல 2 சவுண்ட் செகண்ட் கேக்குது இல்ல. நீட்டி நிப்பாட்டணும். 3 செகண்டுக்கு அப்படியா? 2 செகண்ட். ரெண்டு இப்பதான் நீங்க மத்திய அடையாளம் வந்தீங்க. 3 செகண்ட் மத்திய நீட்ட அடையாளம் வந்து நானா சொன்னேன் இப்ப. என்ன மாறி மாறி சொல்லிங்க இப்ப? எது சரி? இப்ப நீங்க தானே சொன்னீங்க மத்திய அடையாளம் வந்திக்குது. வெரி குட். மத்தியினுடைய அடையாளம் 3 செகண்ட் நீட்டி ஓதணும். வெரி குட். அதை எப்படி திருப்பி 2 செகண்டா மாறிச்சுது? இந்த நிப்பாட்ட துண்டுல வந்திருக்கிறதால 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டு. ஓஹோ ஓஹோ. நிப்பாட்டு இடத்துல நீத்தால 2 செகண்ட் நீட்டி நிப்பாட்டு. அப்படியா? 2 செகண்ட். ஓ அப்படி. அப்ப 33வது வசனத்துல அது நிப்பாட்டு இடத்துல வந்து ஓ அங்கேயும் 2 செகண்ட் அப்படியா? ஓ அதுவும் பிள்ளை. 2 ஆன்சரும் பிள்ளை. 2 ஆன்சரும் பிழை. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. உங்களோட 2 ஆன்சரை சரி பண்ணணும். இல்லாட்டி தொடர்ந்து எங்களுக்கு ஓத முடியாது. அதை சுட்டி கொஞ்சம் வாரன். உனக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும். உனக்கு இந்த விஷயத்தை தெளிவாக்கணும். ம். சரி. ம். 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 கொஞ்சம் காணலையே. காணோம். ம். காணோம். விட்டுட்டு போக முடியாது. இந்த இடத்துல விட்டு போனா நீங்களும் பிரச்சனை வைப்பீங்க. பிரச்சனை போனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ம். Good. ம். ஹாய். இது உங்களுக்கு விளங்கப்படுத்த பார்த்தேன் அந்த விஷயத்த எங்க வருதுன்னு ஹாய். நல்லா. ம். நான் இப்போதைக்கு அதை நார்மலா சொல்லி தாரேன். கொஞ்சம் நீங்க பார்க்கணும். இருக்கிற மாதிரி விளங்குது. ம். ம். இந்த விஷயம். இப்பதான் அவனுக்கு விஷயம் கிடைச்சி. சரி ஸ்கிரீன் வந்தீங்களா? இல்ல வரலையா? இல்ல வரணுமே, வரணுமே. இப்பதான் அவனோட விஷயம் கிடைச்சி. இப்பதான் நம்மளோட விஷயம் கிடைத்துள்ளது. இது ஒரு அப்சல் மறக்கப்படாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இவ்வளவு தேடி தேடினேன். சரி அப்சல், உங்களோட ஸ்கிரீன் வந்து வரலையா? இல்ல இந்த கிளாஸை மறக்கப்படாது. இது ஒரு முக்கியமான கிளாஸ். உங்களோட சாப்டரை நீங்க மறந்துக்கிற சாப்டர் வந்து உங்களுக்கு புதிதாக ஞாபகப்படுத்த சாப்டர். சரியா? நீங்க வசன ரீதியாக ஓதுற நேரத்துல வசன வசனமாக ஓதிப்ப நேரத்துல ஒரு விஷயம் ஒன்று படிச்சீங்க. என்ன விஷயம் தெரியுமா? மத்தினுடைய அடையாளம் இறுதி எழுத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல நல்லா கேட்டுக்கணும். வசனத்துல இறுதியாக வந்திக்கிறது என்னது? என்ன வந்திக்கு? அழிவா வந்திக்குது. ஆ சத்தமா பதில் வரணும். சத்தமா பதில் வரணும். அதை எனக்கு விளங்கப்படுத்திடணும். 3 செகண்ட் நீடக்கூடிய மத்து. வெரி குட். மத்தினுடைய அடையாளம். அதுக்கு பேர் என்ன? இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் இதுட பேர் என்ன? மத்தினுடைய அடையாளம். மத்தினுடைய வேற பேர் உங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்ன பேரு சொல்ற, எப்படி சொல்ற, வேற ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பெயர். இது ஒரு மத்தினுடைய அடையாளம். நல்லா கவனமா கேட்டுக்கணும். திருப்பி இது போல எங்கேயும் நான் சொல்லி தர மாட்டேன். போயிட்டு முழு வீடியோவும் தேட சொல்லுவேன். முழு வீடியோவும் தேடித்தான் எனக்கு பதில் சொல்லணும் என்ற ரூல்ஸ் வரும். ஆகவே மிக கவனமாக இருக்கணும். சரி, இந்த மத்தினுடைய அடையாளம் வசனத்தினுடைய இறுதியாக வருகின்ற நேரத்துல எப்படி ஓதுது? இதான் உங்களுக்கு பிரச்சனை. நல்லா கேட்டுக்கணும். இந்த மதுரை அடையாளம் நீங்க நிறுத்துற இடம் இப்ப இந்த தால நிப்பாட்ட போறீங்க வைங்களே, இந்த தாலுக்கு இந்த மதுரை அடையாளம் வந்திக்குது. அப்படி என்றிருந்தாலோ அல்லது வசனத்துல கடைசி நிப்பாட்ட போறீங்க, இந்த இடத்துல இப்ப என்ன செய்யுது? அந்த மதினுடைய அடையாளம் வந்திக்குது. இந்த மாதிரியான சரி சந்தர்ப்பத்துல இந்த மதுர அடையாளத்துக்கு எந்த ஒரு பெறுமதியும் இல்லை. கணக்கெடுக்கப்படாது. நல்லா கேட்டுக்கிறணும். நான் இந்த கடைசி எழுத்த கணக்கெடுக்கப்படாது என்று சொல்லல. எதுக்கு கணக்கு இல்ல? எதை கவுண்ட் பண்ணக்கூடாது?
மதுனுடைய அடையாளத்துக்கு அந்த மத்தினுடைய கடைசியில வர அடையாளம் மட்டும் கணக்கு படாது. மிக கவனமாகும். இந்த மத்தினுடைய அடையாளத்தை மட்டும் கணக்கில் கொள்ளப்படும். அப்ப என்ன செய்யணும்? கணக்கு இந்த அலிஃபுக்கு உரிய அளவு தான் விட்டணும். இப்ப இந்த மத்த கணக்கெல்லாம் விட்டுனா அந்த அலிஃபை விட்டாச்சு அப்படியா? இல்ல. இல்ல இறுதியாக வரக்கூடிய மத்து வேற என்ன சரிக்குமே? மத்துடைய அடையாளம் இந்த மத்துடைய எழுத்து வரலாம், பத்தஹ் மத்து வரலாம், வேற என்ன சரி வேற மத்து கொண்டு வரலாம். அப்படி வரையிலுமே அந்த மத்த கட்டாயம் கவனிக்கும். விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சா? விளங்கு இல்லையா? என்ன பிரச்சனை இப்ப? விளங்கிட்டு விளங்கிச்சா? அப்ப இந்த 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 இடத்துல இந்த ஹா எத்தனை செகண்ட் விட்டணும் இப்ப சொல்லுங்க பாப்போம். 2 செகண்ட் விட்டணும் அப்படியா? ஓ உங்க சவுண்ட் கேக்குது இல்ல? சரி நேற்று மாதிரி திருப்பி பிரச்சனை ஆகுது. செய்ய வழி இல்ல. அப்சல் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? நான் கேட்டு என்ன கேள்வி கேட்டேன்? எனக்கு கேட்ட கேள்வி அது மறந்து போயிட்டு உங்களோட ஆன்சர் ஆ வராது. விளங்கல அப்சல் என்ன கேள்வி கேட்டேன்? சவுண்ட் இல்ல திருப்பி லீவா ஜோனே பாருங்க உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? மைக் எல்லாம் செட் பண்ணி செய்யுங்க. செல் ஓ ஆ நான் லாஸ்ட் என்ன கேள்வி கேட்டேன்? எனக்கே கேள்வி பாங்க இப்ப. கடைசியில வர ஹா எத்தனை செகண்ட் நீட்ட பண்ணும் குட் குட் சொல்லுங்க இப்போ. இப்ப அந்த ஹாவை நீங்க எத்தனை செகண்ட் இருப்ப? ம் 3 செகண்ட் அப்படியா? இல்ல 2 செகண்ட் ஆ 2 செகண்ட் உனக்கு பிரச்சனை சவுண்ட் பிரச்சனையா என்ன விளங்குது இல்லையா? இப்ப நீங்க இப்ப பேசுறது விளங்குது இல்ல? மத்தியில இந்த வசனத்துல கடைசியா வர ஹாவை எத்தனை செகண்ட் நியூட்டன் மாதிரி கேள்வி கேட்டீங்க என்று விளங்குச்சு. இப்ப பேசுறது விளங்குது இல்ல? இப்ப என்ன சொன்னீங்க? எத்தனை 3 ரெண்டு செகண்ட் அப்படியா? செகண்ட் ரெண்டு ஆ? 2 செகண்ட் எனக்கு விளங்கி இல்ல. 1 செகண்டா 2 செகண்ட் அப்படியா? ஓ நீங்க என்ன சொல்றீங்கன்னு விளங்குது இல்ல? ஓண்டு சொல்றீங்களா என்னமோ சொல்றீங்க. ஓண்டா சரி அப்படியா? எனக்கு கேட்குது சீரியஸா கேட்குது இல்ல? நான் இந்த விளையாட்டுக்கு பேசல கட்டாயம் ஓ இந்த சீரியஸா விளங்குது இல்ல? எப்படி? 2 செகண்ட் நீட்டணும் குட் குட்னு சொன்னது ஆன்சர் சரி பல அல்ல. நீங்க பேசுறீப்பா கேக்குது. 2 செகண்ட் அப்படியா? ஓ இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது இப்ப. என்னத்துக்கு இப்ப 2 செகண்ட் விடணும்? இப்ப நான் சொன்னேன் இந்த மதுரை அடையாளத்தை கணக்கு எடுக்கிறல்ல. அப்ப இந்த இதை விட்டாச்சு அப்படித்தானே? இப்ப இதை விட்டாச்சு. இது தேவையில்லை. ஓ அப்ப ஏன் இப்ப 2 செகண்ட் விடணும்? அடுத்த கேள்வி. அதுக்குள்ள பெரிய பெரிய குழப்பம் இங்க வந்து இப்ப உங்களுக்கு இப்ப. அப்ப ஏன் நாங்க 2 செகண்ட் விட்டணும்? ஹேக்கு பக்கத்துல அந்த நீட்ட 10 வந்து இருக்கிறதால அது 2 செகண்ட் விலங்கல்ல எப்படி? ஹாக்கு பக்கத்துல வாகு பக்கத்துல ஹேக்கு விலங்கல். ஹேக்கு பக்கத்துல நீட்ட 10 வந்து இருக்கிறதால அது 2 செகண்ட் நீட்டர் என்ன வந்திக்குது? 10 நீட்டர் 10
நான் இப்ப புதுசா கேள்வி நீட்ட பார்த்தா நீட்ட பார்த்தா அதுண்டா என்னது என்ன சொல்லுது நீட்ட பார்த்தா புதிய விஷயம் வை நீட்ட பார்த்தா அது ஒன்றிக்குது அப்படி தமிழ் இந்த அரபுல நீட்ட பார்த்தா நீட்டாத பார்த்தா அப்படியா ரெண்டிக்கு அப்படியா இல்ல. பதில நீங்க தெளிவா பேசாதார வார வெளி இப்ப மது இப்ப டோட்டலா டேமேஜ் மது இப்ப டோட்டலா டேமேஜ் ஆகி இருக்கிறது மத பத்தி திருப்பி பெரிய பயனோட பண்ண வாகுற செய்ய வழி இல்லை ம் திருப்பி மத பத்தி பெரிய ஒரு பயனோட பண்றதுக்கு தான் நீங்க இப்ப இல்லாட்டி நீங்க திருந்த மாட்டீங்க திருந்த மாட்டி திருப்பி எனக்கு அடுத்த கேள்விக்கு திருப்பி இப்ப மறந்து வரீங்க செய்யறது என்ன செய்யறது மது மத்த பெரிய நினைக்காத லெவல்ல நீங்க பலியாகிறீங்க நினைச்சு பார்க்கல நீங்க இப்படி பிழையா வருவீங்க மத்தியில மத்தியில அவ்வளவு பிழை சரி செய்ய வழி இல்லை அதை பத்தி இப்படி பார்க்கத்தான் வாகுற மத்த மட்டும் பார்க்கணும் சரி செய்ய வழி இல்லை கொஞ்சம் நீங்க நான் 1 மினிட்ல உங்களுக்கு மத்தேன் இந்த கணக்குப்படுத்துறேன் திருப்பி இருப்பில் வரப்படாதே இந்த கிளாஸ் மறக்காதீங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வி வருமா மறந்துட்டு வந்தா திருப்பி மாட்டீங்க சரி மது தொடர்பான சில அடிப்படையில் நான் படிச்சுக்கிறோம் ஓகே அந்த மத்தை நாங்க மத்துன்னு சொல்ற எதுக்கு நீட்டுதல் நீட்டி ஓதுற என்றதுக்கு தான் நாங்க மத்துன்னு சொல்றது இது மறக்கல மத்து என்றால் நீட்டுதல் மத்தினுடைய ரெண்டு வகையில் மத்தை நாங்க ரெண்டா பிரிச்சோம் ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள் அடுத்தது மத்தினுடைய எழுத்துக்கள் இதெல்லாம் படிச்சாச்சு அடுத்த கிளாஸ்ல இதை விட மோசமா கேள்வி கேட்பேன் பாடம் ஒழுங்கா மத்தை பத்தி ஒழுங்கா சொல்லலைண்டா அது பிறகு நான் பொறுப்பில்லை அந்த ரிப்பீட் பண்றேன் நீங்க எங்களோட ஆரம்ப காலத்துல படிச்சது இப்ப நான் திருப்பி அழிப்பில் பாலு தரவாக இருப்பேன் அப்படிதான் விளங்குது மத்தியினுடைய எழுத்துக்கள் மத்தியினுடைய அடையாளங்கள் என்று மத்து நாங்கள் இரண்டா பிரிச்சோம் மத்தியினுடைய அடையாளங்கள் என்று சொல்ல நேரம் பதஹ் மத்து கஸ்ரு மத்து லம்பு மத்து அதோட சேர்த்து மத்தியினுடைய அடையாளம் என்ற பெயரோட ஒன்று உங்களுக்கு அடையாளப்படுத்தினோம் எழுத்துக்கள் அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட பாவ் இதுல இந்த பாக்ஸ் அடிச்ச எல்லாத்தையும் நீட்ட வேண்டிய அளவு இந்த பேசிட்டு கேக்குதா ஓ நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான் நீட்டணும் அல்லது 2 அளவு அதாவது 2 அளவு கையை திறந்து மூடுறது கை விரலொண்ட திறந்து மூடுற அளவு அதுதான் நாங்க 2 அளவுன்னு சொல்றோம் மறக்கப்படாது 2 செகண்ட் 3 செகண்ட் என்று கத்தப்படாது இங்க வந்து இது நீட்ட வேண்டியது ஒரே 1 செகண்ட் தான் இந்த மத்துடைய அடையாளம் வந்துட்டார் என்றால் இவரை நாங்க கட்டாயம் எல்லா வருகின்ற இடங்கள்ல 3 செகண்ட் நீட்டுவோம் ஆனா வசனத்துல இறுதியில வந்தா அவரோட தலைப்பு வேற அவருக்கு தலை பெய்திரும் இந்த விஷயம் பெய்திரும் வராது விளங்கினா இது என்ன விளங்கினா விலங்கல் அப்படியா விளங்கிட்டு விளங்கிட்டு அப்ப இதை சொல்லுங்க விஷயத்தை இப்போ அப்போ உங்களோட இந்த இடத்துக்கு வாங்க அப்போ உங்களோட இந்த இடத்துக்கு வாங்க ரெண்டாவது இந்த இடத்துக்கு இங்க வாங்க இப்ப இதை சொல்லுங்க இப்ப இங்க எப்படி நீட்டணும் இத்தனை செகண்ட் நீட்டணும் வந்திக்கிறது என்ன என்ன எப்படி நீட்டணும் நீ என்ன சொன்னீங்க நீட்டின நீட்டுதல் 10 காவா 10 நீட்டுற 10 வந்தீங்க அப்படியா மதுரை எழுத்துல கொண்டு வந்து இருக்கிறதால அது 1 செகண்ட் நீட்டணும். அப்ப அது என்னன்னு தெரியாதா சொல்லுங்க என்ன வந்தீங்க சொல்லி மதுரை எழுத்து ஒன்று வந்தீங்கடா அப்ப 2 வரல அப்படியா சொல்லுங்க என்ன எழுத்து வந்தீங்க மதுரை என்ன எழுத்து வந்திக்குது அப்படி சொல்லி தெளிவா சொல்லுங்க என்ன திருப்பி சவுண்ட் இல்லாம இருந்துட்டு அடிக்கடி சவுண்ட் இல்லாம போகுது என்ன தெரியாது
அப்சலோ. ஓ ஆ என்ன வந்து மதுரை ஒரு எழுத்து வந்தீங்கன்னு பத்தே சொல்லாம மதுரை பத்தே மத்து எனக்குண்டா விலங்கு இதுல என்ன பிரச்சனை உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல அப்சல் இனிமேல் எங்களுக்கு ஒண்ணும் செய்யல. பத்தே மத்து வந்து ஒரு செகண்ட் நீட்டி வரும். ஃபத்தஹ்மது வந்து எப்படியா எங்க வந்து ஃபத்தஹ்மது ஆன்சர் பிள்ளை. இந்த கடைசியில வந்து எழுத்து என்ன? ஹ அப்சல் கடைசியா வந்து எழுத்து என்ன? ஹ ஆ? ஹ ஹ. ஹக்கு மேலே ஃபத்தஹ்மது அப்படியா? ஆ பயத்தை வந்து பேசாம எனக்கு பதில் சொல்லல. நீங்க பேசிட்டீங்க உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? நீங்க பேசுறதுலாம் கேட்டுச்சா? இல்ல என்னட்டு தெரியா? அப்ப இன்னைக்கு இப்ப திருப்பி லீவா ஜாயின் ஆகும் செய்ய வழி இல்லை. எனக்கு இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு விளங்குது இல்ல. இப்ப நீங்க பேசுறது கேட்டாம எனக்கு பதில் சொல்லல. ஏன்டா நீங்க நிறைய விஷயம் மறந்துக்கிறீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவில்லாம இருக்கு. அதுக்காக வேண்டி தான் நான் ஸ்லைட் புதுசா உங்களுக்கு இப்ப தேடி எடுத்து போட்டு விளங்கப்படுத்துறேன். பட் இதுக்கும் உங்களோட ஆன்சர் எனக்கு வேணும். இல்லாட்டி ஓதையா நான் மட்டும் பயம் பண்ண வேண்டி வரும். இந்த வாய் மூடிக்கொண்டு கடைசி திருப்பி பிள்ளையா தான் இப்ப பிள்ளையா சொல்ற மாதிரி விளங்குது எனக்கு. உங்களோட ஆன்சர் கட்டாயம் தேவை. விளங்குது இல்ல. அப்படியே ரவுண்ட் லீவ் ஆகி ஜாயின் பாருங்க. இல்லாட்டி சத்தம் போட்டு பேசி பாருங்க. கேக்குதா சரி எனக்கு விளங்குது இல்ல. நீங்க பேசாம நான் பதில் பேச மாட்டேன். எனக்கு என்னத்த உங்கள்கிட்ட கேட்கறேன்னு விளங்குது இல்ல. இப்ப நான் உங்களை எப்படி படிப்பிக்கன்னு விளங்குது இல்ல. ஏன்னா நான் மட்டும் பேசி நான் மட்டும் பேன் பண்ணி படிக்க இயலாது. அது பேன் தான் பண்ணலாம். இந்த சும்மா போயிட்டு ஒத்துப்பா கேட்டு போயிடும். படிப்பிக்கணும். உங்களுக்கு நீ விளங்கணும். நீ பேசணும். நீங்க ஆன்சர் பண்ணணும். உங்களோட ஆன்சர் சரியா செக் பண்ணணும். உங்களோட பேசுறது கேக்குது இல்ல எனக்கு. கேட்காம நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணல. வசனத்துல கடைசியில வந்து ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். குட். இப்ப சவுண்ட் கேக்குது. நான் கேட்ட கேள்வி தெளிவு வசனத்துல கடைசியில இங்க ஏன் ஒரு செகண்ட் நீட்டும்? ஆ சும்மா நினைச்ச நினைச்ச மாதிரி நீட்டல என்ன காரணம்? அதுக்கு பதில் இல்ல. அதை எப்படி கண்டுபிடிச்சப்ப வகையறீங்க அப்படியா? அல்லாட்டேந்து ஒரு செகண்ட் தான் போதும். ஒரு காரணம் உண்டு. நான் விளங்கப்படுத்தி நினைப்பேன். ஏன் நாங்க இந்த வசனத்துல ஏரியா ஒரு செகண்ட் நீட்டணும் நான் விளங்கப்படுத்தி நினைப்பேன். இது மத்துடைய எழுத்தால இது ஒரு செகண்ட் நீட்டு வரும். இதான் மதுரை எழுத்தாளண்டா இப்ப என்ன எழுத்து அதை சொல்லுங்களே. குட் நல்ல. அதை சொல்லுங்க என்ன எழுத்து? மதுரை எழுத்துக்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். எத்தனை செப்பன் இது செய்யப்பட்ட மதுரை? மூன்று சொல்லுங்க 3 இருக்குது எதெல்லாம்?
சுக்குன் செய்யப்பட்ட ஏ, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், பத்தாத்து மொத்தம் 10வது அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட யாவ், சுக்குன் செய்யப்பட்ட வாவும் 10வது அப்படியா? ஓ அதுக்கு பதில் இல்ல. ஓ, முதலாவது நீங்க மத்திய எழுத்துக்கள் பிழை. இன்றைய வீடியோவில் அதிக்குதான் அப்ப விளங்கப்படுத்தினேன். மத்திய எழுத்துக்களை விளங்கப்படுத்திக்கிறேன். நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தினேங்கிறது இன்றைக்கு தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்ற புதுசாக விளங்கப்படுத்தினல்ல. ஆல்மோஸ்ட் நீங்க விளங்கப்படுத்தப்பட்டு படிக்கப்பட்டு தேடிப்பட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ரிப்பீட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஆன்சர் பிழை. மத்திய எழுத்துக்கள் ஆன்சர் பிழை. எனவே இந்த இடத்துலயும் உங்களோட ஆன்சர் பிழை. 1 செகண்ட் ரிட்டர்னுங்கிறது சரி. ஏன் 1 செகண்ட் ரிட்டர்னுங்கிறதுக்கான ஆன்சர் பிழை. இப்ப இது வீடியோ காணாம பார்த்து மத்திட எந்த விதமான குழப்பமும் இல்லாம அடுத்த கிளாஸுக்கு வரணும். இந்த எந்த ஒரு நோட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் தான் கிடைக்கும். இந்த மத்திட கான்செப்ட் அடுத்த கிளாஸுக்கு டவுட் லாக்கப்படாது. அடுத்தது கேள்வி கேட்டா அடுத்த செகண்ட் நீங்க பேசுங்க. சரி, அடுத்த செகண்ட் நான் கேள்வி நீங்க யோசிக்கிறது இதுல ஒன்று இல்லை. தெளிவா பேசினாலே உங்களோட ஆன்சர் சரியா சரியா பிள்ளையான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம். அப்பதான் நிறைய ஓதலாம். அல்லது நாங்க ஒரு நாளைக்கு ஒன்னத்தான் உட்கார்ந்து 50 முறை கேள்வி கேட்டு விலங்கல்ல 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 உட்கார வேண்டி வரும். ரெக்கார்டு கேளுங்க. நிறைய இடங்கள்ல நீங்க பேசியது விளங்கிக்காது நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல.